அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நாம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்கு வசதி இருந்தா உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய தலையில வைங்க. வலது கரத்தை உங்களுடைய தலையில வச்சுட்டு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இனி வர்ற ஒவ்வொரு நிமிடங்கள்ல உங்களுடைய வார்த்தை என்னை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சுவாமி, வேறு எந்த ஒரு காரியமும் அல்ல ஆண்டவரே, வார்த்தையாய் நீர் இருக்கிறபடினால் என் தகப்பன் நீங்க ஆளுகை செய்து கொள்ளுங்க ஆண்டவரே. சுவாமி, இனி வர்ற ஒவ்வொரு நிமிடங்கள்ல என் தகப்பனை இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரை எண்ணங்களோ வேறு எந்த ஒரு காரியமோ எங்களை ஆளுகை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் என் தகப்பனே உங்களுடைய வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. சுவாமி, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. வார்த்தையாகிய தகப்பன் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சுவாமி, இனி வரப்போகிற ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு தடையும் இல்லாதபடி ஆண்டவரே சுவாமி என் தகப்பனை இவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவைப்படுகிற என் தகப்பனை இந்த ஆவிக்குரிய மன்னாவை என் தகப்பனை நீங்க கொடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் பண்ணி முடிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெபம் பண்ணுவீங்களா? யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி அப்பா பிதாவே. இந்த வேளையில இந்த நேரத்திலே ஆண்டவரே நல்ல ஆராதனை நீ கேட்க தந்ததற்காக நன்றி அப்பா. அதே போல் இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் போய் அசைவாட்ட வேண்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உணவும் மருந்தும் அப்பா. அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டுவனமாக போகாதபடிக்கு இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு உமக்கு சாட்சியாக எங்களை நிறுத்தும் அப்பா. இந்த இடத்திலே என் தகப்பன் நீ பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவரே அற்புதங்களை நீ வார்த்தை மூலியமாக செய்ய போறதற்காக நன்றி. வார்த்தை கொடுக்கிற பாஸ்டரின் வாயோடு வாயாக இருந்து நீ எங்களோடு பேச வேண்டும் என்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தை கூடாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இனி வர ஒவ்வொரு நிமிடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் உங்களை ஆளுகை செய்து கொள்ளட்டும். உங்களுடைய எண்ணங்களோ வேறு எந்த ஒரு சிந்தனைகளோ வேறு எந்த காரியமோ உங்களை ஆளுகை செய்யாது. இனி வர்ற ஒவ்வொரு நிமிடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களை ஆளுகை செய்ய போகுது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆளுகையில எல்லா நன்மையும் இருக்கு பிரியமானே. ஏனென்றால் ஒரு அரசாட்சியில எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். அதுவும் தேவனுடைய அரசாட்சியில எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். அந்த அரசாட்சி வார்த்தை கூடாகி வரும். இனி வர்ற ஒவ்வொரு நிமிடங்கள்ல ஆண்டவருடைய அரசாட்சி எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் தகப்பன் ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை எங்களுக்கு கொடுக்க போறாரு. ஆண்டவருக்கு தெரியுங்க எந்த நேரத்துல எதை பேசணும், எந்த நேரத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் கர்த்தர் பேசினார் என்றால் கரெக்டா சரியா தான் பேசுவாரு. ஆகவே வார்த்தை கூடாக நாங்க உங்களை அப்படியே கொண்டு போறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். எப்பயுமே பிரியமானவர்களே, நாங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மொத்தத்துல நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படினால நாங்கள் நல்லவர் என்றபடினால எங்களுக்கு நன்மைகள் வருவது பிரியமானவர்களே. இப்ப நாங்க நல்ல காரியங்களை செய்கிறோம், நல்ல நல்ல காரியங்களை சிந்திக்கிறோம், நல்ல காரியங்களை பேசுகிறோம் இப்படின்றபடினால நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன், நாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், அதனால நாங்க நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது தவறுங்க. நாங்கள் நல்லவர் என்றபடினால நாங்க வாழுவது, தகப்பன் நல்லவரா இருக்கிறபடினாலதான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் அறிக்கைங்க. அதனால நிறைய பேர்த்துக்கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்கறது உண்டு, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது நீங்க எந்த காரியத்தின் நிமித்தமா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஏதோ நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வரேன், நல்ல நல்ல காரியங்களை உதவிகளை பண்ணிட்டு வரேன், இதனால நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு பிரியமானவர்களே. நாங்கள் நல்லவர் என்றபடினால நாங்கள் வாழ்வது, அவர் நல்லவர் என்றபடினாலதான் நாங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இடையில ஏதோ சத்தம் வராட்டி நீங்க சொல்லலாம், உங்களுக்கு கேட்காட்டி நீங்க சொல்லலாம், இடையில நீங்க கூட பேசலாம், வார்த்தைகளை வாசிக்கிறவங்க கூட தயாரா இருக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல கூட ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கொடுக்க போறாரு. பயப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல நான் முடிச்சிடுறேன். ஒரு அண்ணன் கிட்ட இருந்து ஒரு தம்பி ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார்ன்றதை நான் விளக்கப்படுத்த போறேன். இதுக்கு முன்பதாக இந்த வசனங்களை நீங்க கண்டிப்பா வாசிச்சிருப்பீங்க. ஆதியாகமம் இந்த பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஈர்ப்புடையவர்கள், இந்த பழைய ஏற்பாட்டை ரொம்ப விரும்பி படிக்கிறவங்க இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணன் கிட்ட இருந்து
தம்பி ஆண்டவர் காப்பாத்துறாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, எப்படி ஆண்டவர் காப்பாத்தினாரு, இதுல ஆண்டவர் செஞ்ச அந்த காரியம் எல்லாம் என்ன, எப்படி ஆண்டவர் அந்த காரியம் அந்த கேம் எல்லாத்தையும் அப்படி கொண்டு போய் எப்படி அண்ணன் கிட்ட இருந்து தம்பியை காப்பாத்தினான்றது ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போறாரு. அதுல இருக்க ரகசியத்தை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு. ஆகவே வசனத்துக்கு போகும் முன்பதாக கொஞ்சம் பின்னணியை நான் விளக்கி விடுகிறேன். ஏனென்றா பின்னணியை விளக்குனாதான் உங்களுக்கு இந்த வாசிக்க போற வசனங்கள் புரியும். ஏனென்றா நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சில நேரம் பின்னணி புரியாது, அதனால நான் விளக்கி விடுறேன். இப்ப ஈசாக்கு இருக்கிறாரு, ஈசாக்குடைய மகன்மார்கள் இருக்கிறாங்க, யாக்கோபு, ஏசா அப்படின்னு சொல்லி. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர்னா, இதுக்கு முன்பதாக தன்னுடைய அண்ணனை ஏமாத்தினாரு. எல்லாருமே படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி ஏமாத்தினாரு? அந்த ஒரு விதமான ஒரு கஞ்ச அப்படியே அண்ணன் முன்னாடி அப்படியே செஞ்சு கொடுத்து அப்படி அண்ணனை ஏமாத்தி அண்ணனுடைய அந்த புத்திர சுவீகாரத்தை இவர் வாங்கிட்டாரு. புரியுதுங்களா? இதை கண்டிப்பா நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆமென். இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. எப்பயும் போல நான் என்னைய பார்த்து பேசிக்கிறீங்க, காணாம போயிடாதீங்க, காணாமல் போடுங்க, ஆடுகளா மாத்திரம் மாறிடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யாக்கோபு எப்படி ஏசாவை ஏமாத்தினாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு கஞ்ச காமிச்சு எப்படி ஏசாவை ஏமாத்தி அந்த புத்திர சுவீகாரத்தை யாக்கோபு வாங்கினாருன்னு தெரியும். இப்படி யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினாரு. அது மாத்திரமல்ல, மறுபடியும் எப்படி ஏமாத்துறாருன்னா, அண்ணன் போல வேடமிட்டு, நீங்க அந்த ஆதியாகமத்துல நீங்க அப்படியே நீங்க வாசிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணன் போல வேஷம் போட்டு அப்படியே தன்னுடைய தகப்பன் கிட்ட போய் அண்ணனை போல அந்த சரீரத்துல எல்லாம் அந்த மயிருள்ள தோள்கள் எல்லாத்தையும் போட்டு அண்ணனும் போல அப்படியே ஏமாத்தி தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் இவர் வாங்கிக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த இடத்துல தன்னுடைய அப்பாவையும் ஏமாத்துறாரு, தன்னுடைய அண்ணனையும் மறுபடியும் ஏமாத்துறாரு. ஏற்கனவே ஒரு முறை ஏமாத்திட்டாரு யாக்கோபு, ஏமாத்தி தான் புத்திர சுவீகாரத்தை வாங்கினாரு. மறுபடியும் 2வது முறையும் போய் அண்ணன் இல்லாத நேரத்துல, அண்ணன் தகப்பனுக்காக அந்த வேட்டையாடி உணவுகளை கொண்டு போன நேரத்துல இவர் போய் அண்ணனை போல வேடமிட்டு, அண்ணன் ஏதோ வேட்டையாடி உணவு கொண்டு வந்த மாதிரி இவர் எல்லாம் அம்மா வச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் அப்பாவை மறுபடியும் அண்ணனை ஏமாத்தி அண்ணனுக்கு அப்பா தகப்பன் கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இவர் வாங்கிக்கிட்டாரு. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் நீங்க வாசிச்சிருந்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க வசனங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு. இது தெரியல அப்படின்னு கையை வைத்திட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் நான் பிரசவம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில நான் அப்படியே கொஞ்சம் வேகமாக நான் போறேன். அப்ப யாக்கோபு எப்படிப்பட்டவனா, தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினவர். இப்ப அண்ணனை ஏமாத்திட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அண்ணனை ஏமாத்திட்டாரு, அண்ணன் கிட்ட இருந்த புத்திர சுவீகாரத்தை வாங்கிட்டாரு. அண்ணனுக்கு தகப்பன் மூலமா போக வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் ஏமாத்தி இப்ப யாக்கோபு வாங்கிட்டாரு. வாங்கின உடனேயே ஏசாவுக்கு ஏசா அண்ணன், யாக்கோபு தான் தம்பி. இப்ப ஏசாவுக்கு யாக்கோபு மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. எப்படா இவன் என்னை ஏமாத்தலாம், நான் இல்லாத நேரம் பார்த்து என்ன போல இவன் வேஷம் போட்டு மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு எப்படி போய் என்னைய ஏமாத்தி என்னுடைய அப்பன் கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதையும் இவன் எப்படி ஏமாத்தி வாங்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ நான் பசியில களைப்பா வந்திருக்கிற நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த கஞ்ச எனக்கு காமிச்சு என் புத்திர சுவீகாரத்தை வாங்கிக்கிட்டான், இவ எல்லாவற்றையும் செஞ்சிட்டான். ஏசாவுக்கு இப்ப யாக்கோபு மேல ஒரு கோபம், ரொம்ப கோபம். இப்ப யாக்கோபு மேல எப்படி ஒரு கோபம் வருதுன்றா, தன்னுடைய சொந்த தம்பியை கொலை செய்யற அளவுக்கு இப்ப ஏசாவுக்கு கோபம் வந்துருச்சுங்க. இவனை கொன்றலாம், அவ்வளவுதான். ஏன்னா என்னை ஏமாத்திட்டான், எனக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இவன் வாங்கிட்டான். இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போறேன், எப்படி இதுக்கு பிறகு நான் ஆசீர்வாதமா வாழ போறேன், ஏன்னா எனக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் இவன் வாங்கிட்டான், என்னை எப்படி இவன் ஏமாத்தலாம், அதனால இவனை முடிச்சிருவான், இவனை கொன்றுவோன்ற ஒரு கோபத்துல இவனை கொலை செய்ய தேடிட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்க எந்த அதிகாரத்துல பாக்கலாம்னா ஆதியாகமம் 30, 29, 28 இந்த அதிகாரங்களை நீங்க பாக்கலாம். இப்ப இவ்வளவு வெறி கொண்டு இவன் கோமா இருக்கும் பொழுது, அப்ப இந்த யாக்கோபுடைய அம்மா சொல்றாங்க யாக்கோபு கிட்ட, யாக்கோபு உங்க அண்ணன் ரொம்ப கோமா இருக்கிறான், உங்க அண்ணனுடைய கோபம் தனி வரைக்கும் இப்ப நீ அவன் கையில மாற்றினா அவன் உன்னை கொன்றுவான், அதனால உன்னுடைய அண்ணனுடைய கோபம் தனி வரைக்கும் உன் மாமா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா. உடனே என்ன செய்யறாருன்னா யாக்கோபு தன்னுடைய பொட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு, அண்ணன் கிட்ட மாட்டினா எங்க அண்ணன் என்னை கொன்று விடுவானோ என்று பயத்துல தன்னுடைய மாமா, அதாவது தன்னுடைய அம்மாவுடைய சகோதரன் வீட்டுக்கு இப்ப போறாரு. அங்க போய் எல்லாம் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அங்க போறாரு, அங்க போய் அநேக நாட்கள், அநேக வருடங்கள் அங்க இருக்கிறாரு. அங்க போய் தன்னுடைய மாமன் மகள்களுக்காக
வேலை செஞ்ச அந்த 2 பொண்களையும் திருமணம் பண்ணிக்கிறாரு. இப்படி கொஞ்ச நாட்கள் வந்து ஏசாவுடைய கோபம் தனிய வரைக்கும், ஏசாவுக்கு தான் செஞ்ச துரோகம், தான் ஏமாத்தின அந்த காரியம் எல்லாம் ஏசா மறக்கும் வரைக்கும் கொஞ்ச நாட்கள் அங்கேயே இருக்கிறாரு. இப்ப யாக்கோபு கொஞ்ச நாட்கள் அங்கேயே வாழ்றாரு. எப்படி வாழ்றாருன்னா பிரியமானே, இவர் கல்யாணம் கட்டி புள்ள குட்டிகள்லாம் பெத்து அதுக்கு பெரிய புள்ளை ஆற வரைக்கும் இவர் வாழ்ந்து இருக்கிறாரு. அப்ப எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருப்பாருன்றத எனக்கு தெரியும். அடுத்த முறை நீங்க முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அத்தனை வருடங்கள் இவர் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எதுக்காக? இப்ப போனா ஏசா கிட்ட மாட்டினா என்னை முடிச்சிருவான், அதனால அவனுடைய கோபம் தனியட்டும், அவன் நான் செய்த எல்லா துரோகங்களை மறக்கும் வரைக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாம் தான், அம்மா என்னைய கூப்பிட்டு விடுவாங்க, இல்ல அப்பா என்னைய கூப்பிட்டு விடுவாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையில இவர் அங்கேயே இருக்கிறாரு. அங்கேயே திருமணம் பண்ணி கொள்றாரு, அங்கேயே ஆடு மேய்க்கிறாரு, மாடு மேய்க்கிறாரு, அங்கேயே தொழில் செய்யறாரு, அங்கேயே பிள்ளைகளை பெற்றுக் கொள்றாரு. அங்கேயே நல்ல இப்ப ஆசீர்வாதமா இப்ப அவர் மாறிக்கிட்டே வராரு, பெருகி கொண்டே வர்றாரு. தன்னுடைய மாமனை விட இவர் ஆசீர்வாதமானா மாறிட்டாரு. தன்னுடைய மாமன் கிட்ட இருக்கிற வேலைக்காரங்களை விட இவர்கிட்ட அதிகமா வேலைக்காரிகள் இருக்கிறாங்க. தன்னுடைய மாமா கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழி குஞ்சுகளை விட இவர்கிட்ட அதிகமா ஆசீர்வாதங்கள் இருக்கு. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆளா இப்ப யாக்கோபு மாறிட்டாரு. இவ்வளவு ஆசீர்வாதங்களோடு இப்ப யாக்கோபு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல இப்ப ஆண்டவர் யாக்கோபு கிட்ட வெளிப்பட்டு சொல்றாரு, யாக்கோபு இப்ப நீ எழும்பி நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு உன் தாய் தகப்பன் உன்னுடைய இனத்தார் இருக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்றாரு. புரியுதுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னு கையை வச்சிடாங்க, மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்ப யாக்கோபு நீங்க எழுமுங்க, யாக்கோபு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களுடைய இனத்தார் இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்றாரு. திருப்பி கொண்டு வாசிப்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 31வது அதிகாரம், மன்னிக்கணும் 31வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 31வது அதிகாரம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். இப்ப ஆண்டவர் வந்து யாக்கோபு கிட்ட என்ன சொல்றாரு, யாக்கோபு இப்ப எழும்பி நீ உன்னுடைய இனத்தார் இருக்கிற இடத்துக்கு நீ போ அப்படின்ட்டாரு. இப்ப யாக்கோபு வந்து இதெல்லாத்தையும் தன்னுடைய மனைவிமார்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களே எழுப்பாடி இப்ப கூட்டிட்டு போகணும். இப்ப தன்னுடைய மனைவிமார்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களுடைய மனதெல்லாம் எப்படியோ மாற்றி இப்ப யாக்கோபு ஆண்டவர் சொன்னபடி தன்னுடைய எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொண்டு மனைவி பிள்ளைகள் தன்னுடைய சொத்து பத்துக்கள் தன்னுடைய ஆடு மாடு தனக்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதங்கள் கழுத ஒட்டகம் அவைகளை மேய்க்கிற வேலைக்காரி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு இப்ப தன்னுடைய இனத்தார் இருக்கிற இடத்துக்கு இப்ப யாக்கோபு போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப போய் கொண்டு இருக்கிறாரு. ஆனா யாக்கோபு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அண்ணன் அங்க இருப்பானே, நான் செஞ்ச துரோகத்தை மறந்துட்டானா இல்ல என் கோவம் தனிஞ்சிருச்சான்றது இவனுக்கு தெரியாது. ஆனா அந்த புறம் பார்த்தா அப்படியே அதை கட் பண்ணிட்டு அடுத்தது அந்த பக்கம் பார்த்தா ஏசா எப்படி இருக்கிறாருன்னா இன்னும் மறக்கலைங்க. இன்னும் யாக்கோபு தனக்கு செஞ்ச துரோகத்தை மறக்கல, தன்னை ஏமாற்றிய காரியங்களை அவன் மறக்கவே இல்லை. எப்ப யாக்கோபு இங்க வருவான், எப்ப அவனை முடிக்கலான்னு இவன் காத்து கொண்டே இருக்கிறான். ஏசா ஒரு புறம் அங்கே காத்துக்கொண்டே இருக்கிறான். யாக்கோபு வரட்டும், அவனை முடிச்சிடலாம், அவனை கொன்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவன் அங்க பெரிய படையோடு சேனையோடு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த வசனங்களை நான் உங்களை வாசிக்க வைக்கிறேன். பெரிய படையோடு பெரிய சேனையோடு காத்து கொண்டிருக்கான். இங்க யாக்கோபு ஆண்டவர் சொன்னபடி தன்னுடைய எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொண்டு இப்ப தன்னுடைய சந்ததியார் இருக்கிற தன்னுடைய இனத்தார் இருக்கிற அந்த ஊருக்கு போய்கொண்டு இருக்கிறாரு. இப்ப போய்கொண்டு இருக்கிறாரு யாக்கோபு. அங்கு ஏசா காத்து கொண்டு இருக்கிறார். யாரு? யாக்கோப கொன்று விடுவதற்காக. யாக்கோபுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், அவனுடைய வாழ்க்கைய சந்ததியை முடித்து விடும் என்றதுக்காக ஏசா படையோடு சேனையோடு இருக்கிறான். இந்த பக்கம் யாக்கோபு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தோடு மனைவி பிள்ளைகளோடு அப்படியே போய்கொண்டே இருக்கிறான். போய்கொண்டு இருக்கிற நேரத்துல இடையில என்ன நடக்குதுன்னா மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். வாசிங்க போதுமா? இப்ப என்ன நடக்குன்னா முதல்ல ஏற்கனவே ஆண்டவர் சந்திச்சிட்டாரு. இப்ப யாக்கோபு பிரயாணம் பட்டு போய்கொண்டு இருக்கிற ஆண்டவர் சொன்னபடி அந்த ஊருக்கு போய்கொண்டு நேரத்துல இருக்குல்ல, இடையில வந்து தேவ தூதர்கள் வந்து யாக்கோபை சந்திக்கிறாங்களாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னா எந்த ஒரு நோக்கமும் இல்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம அவரு செய்யவே மாட்டாரு. சும்மா தன்னுடைய தேவ தூதர்களை அப்படி அனுப்பி விசிட் பண்ணிட்டு வாங்கடா யாக்கோபையும் யாக்கோபுடைய குடும்பத்தையும் அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து தேவ தூதர்களை அனுப்பி வைக்கிறாரு. யாக்கோபு பிரயாணப்பட்டு கொண்டு போறான். அந்த இடத்துல என்ன நடக்குன்னா தேவ தூதர்கள் வந்து
யாக்கோப சந்திக்கிறாங்களாம். யாக்கோப வந்து தேவ தூதர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்களாம். உடனே யாக்கோபு வந்து அந்த வந்த தேவ தூதர்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஓகே, தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க, ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்கிறாரு. தேவ தூதர்கள் எப்படிப்பட்ட தேவ தூதர்களா இவர்கள் இருப்பார்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்த யாக்கோபு வந்த தேவ தூதர்களுக்கு ஒரு என்ன பெயர் வைக்கிறார் என்றால், அடுத்த வசனத்தை வாசிக்குமா? யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். இப்ப யாக்கோபு வந்த தேவ தூதர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. பிரசங்கம் முடியும் பொழுது இன்னொரு 20 நிமிஷத்துல நீங்க எல்லாம் தெளிவடைஞ்சிருவீங்க. சரிங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாக்கோபு வந்த தேவ தூதர்களை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்த உடனே தேவ தூதர்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, இது தேவனுடைய சேனை. தேவனுடைய சேனை வந்து என்னைய சந்திக்க வந்திருக்கிறாங்க. தேவனுடைய சேனை தேவன் அனுப்பி வச்சிருக்கிறாரு. தேவன் கிட்ட இருந்த அந்த சேனை இப்ப என்கிட்ட வந்திருக்கு. தேவனுடைய சேனை வந்து இப்பொழுது என்ன வந்து சந்திச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சேனைய பார்த்துட்டாரு. இப்ப வந்த தேவதூதருக்கு இது தேவனுடைய சேனை என்று பெயர் வச்சுட்டாங்க. அப்ப சேனை என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம். சேனை என்றால் நின்று போர் புரிகிறவங்க, போருக்கு உதவி செய்யறவங்க, பெரிய ஒரு சேனை. அது இந்த சேனை என்ற அந்த மூல அர்த்தம் வந்து அப்படித்தான் பொருள்படும். உதவி செய்யறவங்க, போருக்கு போர்ல நின்று போரை நடத்துறவங்க, போர் செய்யறவங்க, இப்படித்தான் பொருள்படும். அப்ப இந்த யாக்கோப சந்திக்க வந்தவங்க வந்து பெரிய ஒரு சேனை வந்து இப்ப யாக்கோப சந்திச்சிருக்கு. எதுக்குடா யாக்கோப போய்கிட்டு இருக்கான்? சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஆண்டவருடைய சேனை வந்து யாக்கோப சந்திக்குது? எதுக்கு யாக்கோபு வந்த தேவதூதர்களுக்கு சேனைன்னு பேர் வைக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. அதுக்கு முன்பதாக நான் அடுத்த இன்னும் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இப்ப தேவ தூதர்கள் எல்லாம் வந்து யாக்கோப சந்திச்சிட்டாங்க. வந்த தேவ தூதர்களுக்கு யாக்கோபு வந்து சேனை, இது தேவனுடைய சேனை அப்படின்னு பேர் வச்சிட்டாரு. பேர் வச்சாருன்னா உண்மையிலேயே சேனை தான் வந்திருக்கு இப்ப யாக்கோப சந்திக்க. இப்ப யாக்கோபுடைய இருக்கிற சேவனுடைய சேனை எல்லாம் வந்து சந்திச்சு மறுபடியும் யாக்கோபு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. பயணத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே போகும் பொழுது யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நெருங்க 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 அடடா ஊரு கிட்ட வந்துருச்சு. அங்க என்னுடைய அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் சந்திக்க போறோமேன்ற சந்தோஷத்தை விட்டுட்டு, அடடா என் அண்ணன் ரெடியா இருப்பானே என்னை கொல்றதுக்கு, என்னுடைய சகோதரன் தயாராக இருப்பான் அல்லவா என்னை அழிப்பதற்கு என்று பயந்து என்ன செய்கிறான் என்றால், யாக்கோபு தன்னுடைய வேலைக்காரிய கொஞ்சம் பேத்த வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட அனுப்பி வைக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. 32வது அதே அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து. போதும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப வேவு பாக்குறதுக்கு யாக்கோபு கொஞ்சம் பேர்த்த அனுப்பி வைக்கிறாரு. போங்கடா தம்பிங்களா, போயிட்டு ஏசா என்ன செய்யறான்னு பாரு, என் சகோதரன் என்ன செஞ்சுக்கிருக்கான்னு பாரு, என்னை கொல்றதுக்கு ரெடியா இருக்கானா இல்ல அவன் மறந்துட்டானா, என்னைய நான் செஞ்ச தவறு, நான் செஞ்ச துரோகத்தை மறைஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு புள்ள குட்டின்னு சந்தோஷமா வாழ்றானா, இல்ல இன்னும் பட்டயத்தை தீட்டிட்டே வாடா தம்பி உன்னை வெட்டுறேன் அப்படின்ட்டு தயாரா இருக்கிறானா, அதனால கொஞ்சம் அவனை போய் பாத்துட்டு வாங்கடா அப்படின்னு கொஞ்சம் ஆட்களை கொஞ்சம் அனுப்புறாரு. இவரு போனவனுங்க அங்க போய் தலை தெறிக்க அப்படியே ஓடி வந்து யாக்கோபுட சொல்றாங்க, அண்ணே உங்க அண்ணன் வந்து இன்னும் ரெடியா தான் இருக்கிறாரு, அவர் இன்னும் உங்களை மறக்கல, இன்னும் நீங்க செஞ்ச துரோகத்தை அவர் மறக்கல, நீங்க அவரை ஏமாத்தின விதத்தை இன்னும் அவர் மறக்கல, இன்னும் அதே பட்டயத்தோட அவர் தயாரா இருக்கிறார் உங்களை கொலை செய்வதற்கு, உங்களை அழிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அதுவும் எப்படி தயாராக இருக்கிறாரா? வசனம் சொல்லுது 400 பேரோட ரெடியா இருக்கிறாரா இவரு. புரியுதுங்களா பிரியமானே? ஏசா 400 பேரோடு தயாராக இப்ப இருக்கிறாரு. எதற்கு? யாக்கோபு வருவான், அவனை போட்டு தள்ளுவோம், அவன் கூட வர்ற எல்லாத்தையும் இப்ப அழிச்சிடுவோம், எனக்கு எப்படி துரோகம் செஞ்சான், என்னை எப்படி ஏமாத்தலானா அவன் தயாரா இருக்கிறான். வேவு பார்க்க போனவர்களும் அதை கண்டு விட்டு ஓடி வந்து யாக்கோபு இந்த செய்தி எல்லாம் சொல்றாங்க. யாக்கோபு சார், அவங்க போனவங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கிறாங்க இவங்க கொல்றதுக்கு, அதனால நான் கொஞ்சம் கவனமா இருப்போம். அதுவும் அவன் மாத்திரம் தனியா இல்ல, 400 பேரோட சேர்ந்து நிக்கிறாரு அவரு. இந்த இடத்துல போனா எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும்னு எல்லா காரியங்களையும் சொல்லும் பொழுது யாக்கோபு பயந்து போய் என்ன செய்யறாருன்னா, தன்னோடு வந்த கூட்டத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாரு. முதல் மனைவி 2வது மனைவி அப்படின்னு 2 கூட்டமா பிரிஞ்சு, இதனால்தான் 2 பரிவாரங்கள் எனக்கு தந்திருன்னு பாட்டெல்லாம் வந்திருக்குது. புரியுதுங்களா? அப்ப 2 குழுவா பிரிக்கிறாரு. கொஞ்சம் ஆடு மாடு இருந்துச்சுன்னா மாடை 2ஆ பிரிக்கிறாரு, ஆட்டு கூட்டத்தை 2ஆ பிரிக்கிறாரு, கழுதை கூட்டத்தை 2ஆ பிரிக்கிறாரு, ஒட்டக கூட்டத்தை 2ஆ பிரிக்கிறாரு.
தன்னிடத்துல இருக்கிற பிள்ளைகளை ரெண்டா பிரிக்கிறாரு, வேலைக்காரிகளை ரெண்டா பிரிக்கிறார். எதுக்கு இந்த ரெண்டா பிரிக்கிறார் அப்படின்னா, ஏசா 400 பேரோட வந்து 2 குழுவா இருக்கிற இந்த குழுவை தாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த குழு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு குழுவை தாக்கி அழிக்கும் பொழுது இன்னொரு குழு அப்படியே தப்பித்து போய்விடட்டும் என்பதற்காக 2 குழுவாக பிரிக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த 2 குழுல யாக்கோபு எந்த பக்கம் இருந்தாருன்னா கேட்காதீங்க. யாக்கோபு எந்த பக்கம் இருந்திருப்பாருன்னா, ஏசா வந்து எந்த குரூப் அழிச்சுட்டு இருக்கிறாரோ, எந்த குரூப் மிச்சம் இருக்கோ அந்த குரூப்ல தான் யாக்கோபு பாஞ்சு அவர் ஓடி இருப்பாரு. புரியுதுங்களா? அதனாலதான் 2 குழுவா இப்ப யாக்கோபு பிரிச்சுட்டாரு. 2 குழுவா பிரிச்சு என்ன செய்யறாருன்னா, அது அப்படியே வசனங்களை நீங்க வாட்சி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி முடிச்சிடுறேன். இப்ப மறுபடியும் யாக்கோபு என்ன செய்யறாருன்னா, தனக்கு இருக்கிற நல்ல ஆடு மாடு, தனக்கு இருக்கிற நல்ல கோழி, தனக்கு இருக்கிற நல்ல ஒட்டகம், தனக்கு இருக்கிற நல்ல கழுதைங்க, இது எல்லாத்தையும் முன்னாடி சேர்த்து வச்சு இப்ப ஏசா கிட்ட அனுப்புறாரு. அந்த வசனத்தை ஒருபுற கடைசியாக நாங்க வாசிப்போம். அதே அதிகாரத்துல 14, 15 வசனத்தை வேகமா வாசிங்கம்மா. 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து அடுத்த வசனம், வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்பு கொடுத்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டார். நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாய் ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல்லென்றான். போதுமா? இப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு பாக்குறீங்களா? அப்படியே கொஞ்சம் கூல்படுத்துறாரு, அப்படியே ஐஸ் வைக்கிறாரு. எப்படி இவர் யாக்கோபு வந்து ஏசாவுக்கு கொஞ்சம் அப்படியே கூல்டாக்கி அவருடைய மனதை அப்படியே மெல்ட் ஆகுறதுக்கு அப்படியே இலகுபடுத்துறதுக்கு என்ன பண்றாருன்னா, தனக்கிட்ட இருக்கிற நல்ல ஆடு மாடு கோழி கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் அப்படியே நல்லதா சேர்த்து வச்சு, நல்ல வேலைக்காரங்க எல்லாத்தையும் அதுங்களோட நிப்பாத்தி எல்லாத்தையும் முன்னாடி அனுப்புறான். ஏன் வசனங்களை வாசிக்க சொன்னேன் என்றால், இந்த வசனங்களை வாசிக்காதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப இந்த சொத்து பத்தி இந்த ஆடு மாடு கோழி குஞ்சு ஒட்டகம் கழுதை இது எல்லாத்தையும் யாக்கோபு முன்னாடி சேர்த்து வச்சு தன்னுடைய வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுடுறா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏசா கிட்ட போங்கடா, நீங்க போய்கொண்டு இருக்கும் பொழுது ஏசா கண்டிப்பா அங்க இருந்து எங்களை போட்டதற்கு தான் வந்து இருக்கிறாரு. அதுவும் சும்மா வரல, 400 பேரோட சேனையோடு, பெரிய சேனையோடு வந்து கொண்டிருக்கிறாரு. அவர் வந்துகிட்டு இருக்கும் பொழுது உங்களை பார்த்து எங்கடா போறீங்க, எதுக்கடா இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டா உடனே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஏசா எஜமானனே, உங்க தம்பி யாக்கோபு இது எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாரு, அவர் உங்க அடிமை, அவர் உங்களுடைய அடியான்னு உங்களுக்காக சொல்ல சொன்னாரு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு தான் கொடுத்து அனுப்புனாருன்னு நீங்க எல்லாம் வேலைக்காரிங்களா இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்படி சொல்லுங்கடா அப்படின்னு யாக்கோபு தனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. பாருங்க, யாக்கோபு வந்து ஏசாவினிடத்திலிருந்து, ஏசாவுடைய சேனைகளிடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக, தனக்கு வர்ற ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு நாட்டியம் ஆடுறாரு பாருங்க. எவ்வளவு காரியங்களை செய்யறாரு. முதல்ல வேவு பார்க்க அனுப்புறாரு. வேவு பார்க்க போனவங்க ஓடி வந்து சொல்றாங்க, அவன் ரெடியா இருக்கிறான் போட்டு தல அப்படின்னு. உடனே அவர் பயந்து என்ன செய்யறா, எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சுட்டு சொல்றா, டே உங்களுக்கு அவன் வந்து தாக்கிக்கிட்டு இருந்தா, டே தம்பிங்களா அந்த குரூப்பை தாக்கும் பொழுது நீங்க இந்த குரூப் நீங்க எல்லாம் அப்படியே ஓடிடுங்கடா. ஆமாண்ணே, நீங்க எங்க வரீங்க, நீங்க ஓடும்போது உங்க பின்னாடி நானும் ஓடி வந்துருவேன்டா. இவ்வளவு காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன செய்யறாருன்னா, தனக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு கோழி கழுதை ஒட்டகம் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லது எது இருக்கோ எல்லாத்தையும் புடிச்சு வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்காரங்க. வசனங்களை தெளிவா வாட்சி பாருங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு வேலைக்காரன், ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்காரன். அப்ப 50 ஆடு போகுதுன்னா 50 வேலைக்காரன். கவனிங்க, இதுதான் முக்கியம். 50 ஒட்டகம் போகுதுன்னா 50 வேலைக்காரன். புரியுதுங்களா? ஒரு மந்தைக்கு ஒரு வேலைக்காரன். இப்படி தயார்படுத்தி இவ்வளவு காரியங்கள் எல்லாத்தையும் ஏசாவுக்கு முன்பதாக அனுப்புறாரு. எதுக்கு இவ்வளவு அவர் பல்டி அடிச்சு தலையில நின்று இவ்வளவு காரியத்தை எல்லாம் செய்யறாரு? இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, அதை நிறுத்துறாரு, இதை நிறுத்துறாரு, வேலைக்காரங்கிட்ட போ சொல்றாரு, வேலைக்காரங்கிட்ட இதை சொல்லு அப்படின்றாரு, ரெண்டா பிரிங்கடா அப்படின்றாரு, வேவுப்பாக அனுப்புறாரு. இதெல்லா காரியத்தையும் யாக்கோபு எதற்கு செய்யறான் என்றா, வருகிற ஏசாவினிடத்திலிருந்து, ஏசாவுடைய சேனையிடத்திலிருந்து இவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. வர்றவன் வந்து என்ன கொல்லக்கூடாதுப்பா, வர்றவன் வந்து என்னையும் குடும்பத்தையும் அழிக்க கூடாது.
வர்றேன் வந்து என்கிட்ட சமாதானமா ஆயிடும். அதுக்கு என்னன்னா நான் எல்லாம் பண்ணணுமோ நான் எல்லாத்தையும் நான் பண்றேன். ஏன் ஞானத்தை போடுறேன், ஏன் பலத்தை போடுறேன். புரியுதுங்களா? அவருடைய ஞானம், அவருடைய பலம், அவர் சம்பாதிச்சது, அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் போடுறாரு. அவர் இத்தனை நாட்கள் தன்னுடைய மாமா கிட்ட சம்பாதிச்சது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாரு. போங்கடா போய் கொடுங்கடா அவங்கிட்ட, நான் தப்பிக்கணும்டா, என் புள்ள குட்டிகளை காப்பாத்தணும்டா, எல்லா காரியத்தையும் செய்யறாரு யாக்கோபு. இவை எல்லாவற்றையும் செஞ்சு இப்ப ஏசா கிட்ட அப்படியே அனுப்புறாரு. ஏசாவும் என்ன செய்யறாரு, அங்க 400 பேத்தோட அப்படியே வந்து கொண்டிருக்கிறாரு. எதற்கு? இவங்களை தாக்குறதுக்கு. நல்லா கவனிங்க, அவன் வருவது இவனை தாக்குவதற்கு, அழிப்பதற்கு சேனையோடு வந்து கொண்டிருக்கிறான். இவன் வந்து தன்னுடைய பலத்தை போட்டு, ஞானத்தை போட்டு, அதை போட்டு இதை போட்டு ஏசாவை அப்படியே கொஞ்சம் மனசை மாத்தலாம், அவனை உருக வைக்கலாம், பாசத்தை மறுபடியும் கொண்டு வரலாம், அன்பை கொண்டு வரலாம், அவங்கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் தப்பிச்சிடலாம், அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், அவன் கையாலே நாங்க கொஞ்சம் பாதுகாப்பை வாங்கிக்கலாம், ஏதோ இந்த காரியத்துல இருந்து நாம கொஞ்சம் சேஃப் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக இவன் என்னென்னமோ ஜில்மால் எல்லாம் பண்ணி எல்லா காரியத்தையும் இவன் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் அவன் சேனையோடு இவனை போடுறதுக்கு வந்துட்டு இருக்கான். இப்படியே எல்லாம் நடந்துக்கு இருக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கணும்? 2 காரியம். ஒண்ணு என்ன காரியம்? வர்றவன் வந்து யாக்கோபை கொல்லணும், சந்ததி அழிக்கணும். இதுதான் நடக்கணும். அப்படி இல்லாட்டி ஏசா என்ன செய்யணும்? அந்த ஆடு மாடு கோழி குஞ்சு வேலைக்காரங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே இவன் மறுபடியும் இவன் ஏமாந்து போயிட்டா, அடடா எனக்கு வர்ற சொத்துடா, எனக்கு வர்ற ஆடுடா, எனக்கு வர்ற மாடுடான்னு அவங்கள பார்த்து இவன் மனசு மாறிடணும். இதுலதான் ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு பார்த்தா, ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த அதிகாரம் 33வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை வாசிங்கம்மா, கடைசியாக முடிச்சிருக்கோம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தார். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்களா? இவன் வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைங்களை கூட அப்படியே படிப்படியா நிறுத்துறான். அதாவது அங்க இருந்து ஏசா அப்படியே 400 பேத்தோட வாரான். வர்றவன் வந்து முதலாவது யார கொல்லணும் அப்படின்றத இதை கூட அவன் செட் பண்றான் பாருங்க. ரொம்ப இவன் யாரு மேல பாசம் வச்சிருக்கானோ அவங்களதான் கடைசியில அடிக்கிறான். அவன் யாரு மேல அதிகமா பாசம் வச்சிருக்கான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வெக்கப்படுத்த போனா அது வேறொரு பிரசங்கமா மாறி வரும். இப்பொழுது இவன் யாரு மேல ரொம்ப பாசம், ரொம்ப அதிகம், எந்த பெண்ணுக்காக 14 வருடம் வேலை செஞ்சாலும் அந்த பெண்ணை தான் தன்னோட கடைசியா வச்சுக்கிறான். புரியுதுங்களா? அதுக்கு முன்பதான் மத்தவங்க எல்லாத்தையும் நிறுத்துறான். இப்படி எல்லாத்தையும் பிள்ளைங்கள மனைவியில கூட வேலைக்காரங்களை கூட அப்படியே நிறுத்தி எல்லாரும் இப்ப தயாரா இருக்கிறாங்க. வர்றான், கொல்ல போறான், 400 பேத்தோட வர்றான், அடுத்து எங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, எங்களை முடிக்க போறான், அவன் வந்து கொல்றதுக்கு முன்னாடி டபாக்குன்னு பாய்ங்கடா காது மேல அப்படின்னு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. வர்றவன் கால்ல பாய்றதுக்கு இப்ப கால்ல உளுந்து சரி சரி ஒட்டகத்தை தான் ஏத்துக்கல, அவன் கழுதையை தான் ஏத்துக்கல, கோழியை தான் ஏத்துக்கல, நான் கொடுத்த வேலைக்காரங்களை தான் ஏத்துக்கல. கடைசியா ஒரே ஒரு ட்ரை, அவன் வர்றான், காலை கட்டி பிடிச்சிட்டு அழுவோம், கெஞ்சுவோம், மன்னிப்பு கேட்கும், அதுல சரி மனம் மாறட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அப்படியே படிப்படியா நிப்பாட்டி வர்றான்டா, எல்லாம் பாய்ங்கடா கால் மேல தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் தயாராக இருக்கும் பொழுது அங்க இருந்து ஏசா வந்து படையோடு வர்றான், 400 சேனையோடு வர்றான். அப்படியே சேனையோடு வர்றவன் வந்து யாக்கோபை கொல்லுவான், யாக்கோபுடைய பிள்ளைகளை அழிப்பான். அந்த கோபத்தோட அந்த வெறியோட இருக்கிற, தன்னை ஏமாத்திட்டானே, தனக்கு வஞ்சகம் பண்ணிட்டானே, தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் தான் வாங்கிட்டானே, தன்னுடைய தகப்பனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இவன் பறிச்சுக்கிட்டானே என்னைய போல வேஷம் போட்டு, அதனால இவனை முடிச்சிருவோண்டா அப்படின்ற ஒரு கோபத்தோட வர்றவன் கிட்ட வந்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த வசந்த வாசிங்கம்மா. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவன் எதிர்கொண்டு ஓடி வரான். அப்படி பயங்கரமா ஓடி வரான். இப்ப நாங்கெல்லாம் நினைப்போம், அடடா கண்டிட்டான்டா, 400 பேத்தோட இருக்கிறான்டா, ஏற்கனவே இவன் கோபத்தோட இருக்கிறான், வெறியோட இருக்கிறான், அவனை போட்டு தள்ளுறதுக்கு. ஆகவே ஏசா அவர்களை கண்ட உடனே அப்படியே ஓடி வாரான், இவனை கொல்றதுக்கு, கொல்ல போறான், முடிக்க போறான் அப்படின்னு நினைச்சா வாசிங்கம்மா. அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, எவ்வளவு ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருந்தது கடைசியில எவ்வளவு காமெடியா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இதுதாங்க, ஏன்னா கர்த்தர் இருந்தா அப்படிதான் எல்லாமே நடக்கும். என்ன நடக்குன்னா, ரொம்ப கோபத்தோட இருக்கிறவன், ரொம்ப வெறியோட இருக்கிறவன், 400 பேரை திரட்டி கொண்டு சேனையோடு இருக்கிறவன், எப்படா வருவான், எப்படா அவனை போட்டுத்தலாம் அப்படின்னு சேனையோடு இருக்கிற ஏசா, யாக்கோபுடைய குடும்பம், அவனுடைய எல்லா காரியங்களும் வர்றதை கண்டுட்டு இவன் அப்படியே ஓடி போய் யாக்கோபை கட்டி பிடிச்சி 2 பேரும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்களாம்.
அதாவது வெட்ட வந்தவன் கட்டி பிடிக்கிறான், கொல்ல வந்தவன் முத்தம் கொடுக்கிறான், கோபத்தோடு கண்ணுல வெறியோட வந்தவன் அவனை பார்த்தோன்னா அழுகுறான், மனசுல வைராகியம் மனசுல வெறுப்போட வந்தவன் அவனை பார்த்தோன்னா மனமுறிக்க அழுகுறான். பாசம் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க, கொலாவுறானுங்க, கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க, மாறி மாறி அழுகுறாங்க, ஒரு பாச பிணையங்க. அங்க என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க பெரிய போர் நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும், ரத்தம் வரும் அப்படின்னு பார்த்தா கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி குத்திக்குவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி நடக்குது? எதுக்குடா? ஏசா கோபத்தோடு இருந்த ஏசா 400 பேர், 400 சேனை, 400 பேர்த்த திரட்டி கொண்டு சேனையாக இருந்த ஏசா எப்படிதான் யாக்கோபை பார்த்து உருகுனா, மனம் இலகுனா, அவனை பார்த்தோன்னா எப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சான், அவனை பார்த்தோன்னே எப்படி இவன் முத்தம் கொடுத்தான். இவர நேரம் வெறியோட இருந்தவன், இவர நேரம் கோபத்தோட இருந்தவன், அவன் கதையை முடிச்சிடுவான்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறவன் எப்படா அவனை கட்டி பிடிக்கிறான், ஒருத்தர் எப்படா பார்த்துக்கிட்டு அழுகிறானுங்க. எப்படிடா ஏசா மனசு மாறனா? ஏன் ஏசாக்குள்ள இந்த மாற்றம் வந்துச்சு? அவன் அனுப்புன ஒட்டகத்தை பார்த்தான், அவன் அனுப்புன கோழி குஞ்சை பார்த்தான், அவன் அனுப்புன ஆட்டை பார்த்து ஏசா ஏமாந்துட்டானா? இல்ல வேலைக்காரிகளை பார்த்து இவன் ஏசா ஏமாந்துட்டானா? இல்ல தம்பி விட்டு மனைவி தம்பியுடைய பிள்ளைகளை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பாசம் வந்துருச்சா? எப்படா இவன் மனசு மாறினுச்சு? அட எப்படா இவன் மாறனா? அட எப்படா இவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அழுகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பாசம் எங்க இருந்துடா இவனுக்கு புதுசா தோணுச்சு? எப்படா இவன் மாறினான்னு நாங்க கேட்டுக்கிருந்தா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் வேதத்தை திருப்பி 32வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசி அப்படின்றாரு கர்த்தர். வாசிங்கம்மா. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி என்ன நடக்குது அப்படின்னா எல்லாம் பாருங்கம்மா, கடைசிக்கு வந்துட்டோம், இப்ப கருப்பொருளுக்கு வந்துட்டோம். கர்த்தருக்கு தெரியும் யாக்கோபு போய்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் பெரிய ஒரு ஏசா படையோட இருக்கிறான், 400 பேர் சேனையோட இருக்கிறான், அவன் இவங்களை தாக்க வாரான், இவனை கொல்ல வாரான், இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இவர்களுக்கு ஒரு அரவணைப்பு வேணும் என்றால் அந்த பாதுகாப்பு யாக்கோபு என்ன நினைச்சிட்டாரு? எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போறது ஏசா கிட்ட இருந்து என்னை காப்பாத்த போறது, ஏசானுடைய பட்டயத்துல இருந்து என்னை பாதுகாக்க போறது, ஏசா கிட்ட இருந்து எனக்கு ஒரு பாசத்தை, எனக்கு ஒரு அரவணைப்பை கொண்டு கொடுக்க போறது, எனக்கு இருக்க ஆடு, எனக்கு இருக்க மாடு, எனக்கு இருக்க கோழி, எனக்கு இருக்க கோழி குஞ்சு போட்ட முட்டை, எனக்கு இருக்கிற ஒட்டகம், எனக்கு இருக்க கழுதை, எனக்கு இருக்க சொத்து பத்து, இதுதான் என்னைய காப்பாத்த போகுது, இதுதான் ஏசா கிட்ட இருந்து என்னைய தப்பிக்க வைக்க போகுது. இவங்களை காட்டி ஏசாவை ஏமாத்திடலாம், இவங்களை காமிச்சு அப்படியே ஏசா முன்பதாக காட்டி அவங்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பை வாங்கிக்கலாம், என் குடும்பத்தை அப்படியே கட்டி காப்பாத்திக்கலாம், இது எல்லாத்தையும் வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அனுப்புனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தம்பி உன்னையும் யாக்கோபு, உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் உனக்கிட்ட இருக்க சொத்து பத்து, உனக்கிட்ட இருக்க வேலைக்காரங்க இது எல்லாத்தையும் காப்பாத்தினது நீ அனுப்புன ஆடு, நீ அனுப்புன மாடு, உனக்கிட்ட இருக்க சொத்து பதுப்பு, உனக்கிட்ட இருக்க வேலைக்காரங்க இல்ல தம்பி. நீங்க பிரயாணப்பட்டு போகும் பொழுது முதல்லயே வந்து சந்திச்சாங்க தெரியுமா? தேவனுடைய சேனை. நீங்க தானே யாக்கோபு பேர் வச்சீங்க, நீங்க தானே யாக்கோபு உங்க கண்ணால பாத்தீங்க, வந்திருக்கிற தேவ தூதர்களை பார்த்து அடடா இது தேவனுடைய சேனை அப்படின்னு நீங்க தானே யாக்கோபு பேர் வச்சீங்க. நீங்க போற வழியில ஏசா வருவான், உங்களை அடிக்க போறான், கொல்ல போறான், அவன் ஒரு 400 பேத்தோட வந்து உன்னை போட்டு தள்ள போறான், நீ அவனை பார்த்து பயப்படுவ, பேக் அடிச்சிருவ, மறுபடியும் மாமி கிட்ட ஓடிடுவன்ற அந்த இதுல தான் யாக்கோபு உனக்கு ஏற்கனவே ஒரு சேனையை நான் அனுப்பி வச்சேன், அந்த சேனை வந்து உன்னைய சந்திச்சாங்க, வந்திருந்த அந்த சேனைக்கு பேர் வச்சது கூட நீதான் யாக்கோபு. ஆனா அது எல்லாத்தையும் உன் கூட வந்திருக்கிற சேனையை நீ மறந்துட்டு உன் ஆடு மேல நம்பிக்கை வச்சு, உன் மாடு மேல நம்பிக்கை வச்சு, உன் ஒட்டகம் மேல, உன் கழுதை மேல, உன் கோழி குஞ்சு மேல நீ நம்பிக்கை வச்சு முன்னாடி அனுப்பி இது என்னைய காப்பாத்தும், என் புள்ள குட்டிகளை காப்பாத்தும், என் வேலைக்காரிகளை காப்பாத்தும், என் சொத்து பத்தை காப்பாத்தும், என் உயிரை காப்பாத்தணும், நீ எப்படி யாக்கோபு அது மேல நம்பிக்கை வைக்கலாம்? அது உன்னைய காப்பாத்தல யாக்கோபு. நீ பிரயாணப்பட்டு போகும்பொழுது முத வந்து சந்திச்சாங்க இல்லையா, அந்த அதிகாரத்துல முதல் 2 வசனத்துல வந்து சந்திச்சாங்க இல்லையா தேவ தூதர்கள், நான் அனுப்புன சேனை, அந்த சேனை தான் உன்னைய காப்பாத்துது யாக்கோபு. ஏசா கூட வருகிற 400 பேர் அது ஒரு சேனை, அந்த சேனை கிட்ட இருந்து உன்னைய காப்பாத்தணும் அப்படின்னா உனக்கு இடையே வந்து சந்திச்ச என்னுடைய சேனை யாக்கோபு. புரியுதுங்களா உங்களுக்கு ஆண்டவருடைய திட்டம்? ஆண்டவருக்கு தெரியுங்க, யாக்கோபு போறான், பிரச்சனை வரப்போகுது, தாக்குதல் வரப்போகுது, இவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்,
இவனுக்கு ஒரு அரவணைப்பு வேணும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவன் போகும்போது முன்னாடியே தன்னுடைய சேனையை அனுப்பி யாக்கோபை தைரியப்படுத்திட்டாரு. முன்னாடியே அனுப்பி, பாடுறா தம்பி, உனக்கிட்ட இருக்க சொத்து பத்தை விட, உனக்கிட்ட இருக்க வேலைக்காரங்களை விட என் தேவ தூதர்கள் சேனையா வந்து உனக்கிட்ட இருக்காங்க, இவங்க மேல நம்பிக்கை வை, இவங்களதான் காப்பாத்த போறாங்க, இவங்கதான் உன் கூட இருக்க போறாங்கன்னு ஆண்டவர் அனுப்பின பிறகு யாக்கோபு இதெல்லாத்தையும் மறந்துட்டு, தேவ தூதர்கள் ஆண்டவருடைய சேனையே என்னைய வந்து சந்திச்சிருக்கு, என் கூட ஆண்டவருடைய சேனை இருக்குது அப்படின்றத மறந்துட்டு நீங்க இவ்வளவு தலையில நின்று இவ்வளவு ஆட்டம் ஆடுனீங்களே யாக்கோபு, நீங்க வாட்சி பாருங்க பிரியமானவர்களே, அவர் பண்ற வேலை, அதை அனுப்பு இதை அனுப்பு, நீ போடா, நீ போடி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், ஆட்டுக்கு ஒரு வேலைக்காரன், மாட்டுக்கு ஒரு, எதுக்கு யாக்கோபு இவ்வளவு சர்க்கஸ்? நீங்க இவ்வளவு கஷ்டப்படக்கூடாதுக்காக தானே என் பிள்ளைங்க, என் தேவ தூதர்களும் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் சேனையா. அந்த சேனை உங்க கூட இருந்தனாலதான் வெட்ட வந்தவன் உங்களை பார்த்த உடனே உங்களை கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான், உங்களை பார்த்து அழுகுறான், உங்க மேல ஒரு பாசம் வருது. அவனே வெட்ட வந்தவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா மாறுறான். கடைசியில என்ன சொல்றான் தெரியுமா ஏசா? அண்ணன் தம்பி யாக்கோபு, நீ போய் சேரு வரைக்கும் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆளுகளை உன் கூட அனுப்பி வைக்கவா, இல்ல நான் உன் கூட வரவா, இல்ல நீ என் கூட வாரியா, உன்னைய நான் கொண்டு போய் விடுறேன். அதான் வெட்ட வந்தவனே பாதுகாப்பா மாறுறான். இங்க இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு எதிராக வந்த சேனை இவனுக்கு பாதகமாய் இல்லாமல் சாதகமாய் மாறுகிறது என்றால், இவன்கிட்ட இருந்த அந்த ஆடு மாடு கோழி ஒட்டகம் கழுத வேலைக்காரங்க இவன் போட்ட ஞானம், இவன் போட்ட திட்டம், இவன் போட்ட தீர்மானம், இவன் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்த வார்த்தை வாக்கியம் இதெல்லாம் இல்லைங்க. முதலாவதே ஆண்டவர் அனுப்புனார் அல்லவா சேனை. அந்த சேனை யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும் பொழுது அந்த சேனை யாக்கோபோடு கூட இருந்தபடினாலதான் ஏசாவுடைய சேனை கிட்ட இருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்க இதை முதலாவது. சில நேரம் நாங்க என்ன தெரியுமா செய்யறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், நாங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், மத்தவங்களை விட மேல ஒரு இடத்துக்கு போகணும், மத்தவங்க கிட்ட இருந்து நாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் இலகுவான காரியங்களை எங்க பக்கத்துலதான் வச்சிருப்பாரு. தேவ தூதர்கள் இருப்பாங்க, தேவனுடைய சேனை இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை எங்க கிட்ட இருக்கும். இதெல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க என்ன தெரியுமா செய்வோம், தலையில நின்று சர்க்கஸ் அடிச்சு குட்டிகாரம் அடிச்சு எங்க திட்டத்தை போட்டு தீர்மானத்தை போட்டு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், கோழி குஞ்சை வைப்போம், ஒட்டகத்தை வைப்போம், கழுதையை அனுப்புவோம், வேலைக்காரன் அனுப்புவோம், வேலைக்காரே நீ எப்படி பேசு, இப்படி பேசு, இவ்வளவு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல, அதெல்லாம் பண்ணாத, என் தேவ தூதர்கள் உன் கூட இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன் உன் கூட, பெஸ்ட் அதை நம்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், என் வார்த்தை உன் கூட இருக்கு, என் சேனை உனக்கிட்ட இருக்குது, அதனால என்னுடைய சேனை என்னுடைய வார்த்தை இதன்படி நீ வாழு, இத உன் பக்கத்துல நீ வச்சிக்க, மத்ததெல்லாம் தானா உனக்கு ஆசீர்வாதமா மாறும் அப்படின்றாரு கர்த்தர். இந்த காரியத்துல இருந்து கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாருங்க. நான் சொல்ல போனா படிப்படியா அப்படியே பாயிண்ட் அப்படியே புள்ளியா உங்களுக்கு நான் சொல்லிட்டு போலாம். நான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறேன். இதுல இருந்து கர்த்தர் உங்களிடத்துல எதை பேசுறாருன்றத நீங்க எடுத்துக்கீங்க. இது முடிஞ்ச பிறகு இவைகளை குறிச்சு யோசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இதுக்குள்ள இருக்கிற இன்னொரு ரகசியத்தை பேசுவார். இதுல இருந்து கர்த்தர் எவைகளை உங்களுக்கு பேசுவார்ன்றத நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. மறுபடியும் சொல்றேன், ஏசாவும் ஏசாவுடைய சேனையிடத்தில் இருந்து யாக்கோபை காப்பாற்றியது யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, யாக்கோபை முன்பதாக வந்து சந்தித்தார்கள் அல்லவா தேவனுடைய சேனை. அந்த தேவனுடைய சேனை யாக்கோபோடு கூட இருந்தபடினாலதான் வந்தவன் மனத்து மாறினா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாக்கோபுடைய முழு நம்பிக்கை, அவன் முழு நோக்கம், அவனுடைய பார்வை எல்லாமே அவன் கிட்ட இருந்த ஆசீர்வாதம் மேலேயேதான் இருந்துச்சு. ஆடு மாடு கோழி கழுத ஒட்டகம் வேலைக்காரி இதுங்க மேலேயே தாங்க இருந்துச்சு. அதுங்களை பார்க்காதீங்க. ஆடு ஒரு நாளைக்கு நோய் வந்து செத்து போயிரும், மாடு ஒரு நாளைக்கு நோய் வந்து செத்து போயிரும், கழுத செத்துரும், கோழி செத்துரும், முட்டை வெடிச்சிரும், உடஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சு போயிருங்க. ஆனா தேவனுடைய சேனை ஒரு நாளும் அழியாது, உங்க கூட தான் இருக்கும். அதனால இந்த அழிஞ்சு போற இந்த ஆசீர்வாதம், உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மேல நம்பிக்கை வச்சு அது மேல ஒரு ஈர்ப்புடையவர்களா, இது என்னைய காப்பாத்தும், இது என்னைய தூக்கி விடும், இது என்னைய நடத்தும், இது என் குடும்பத்தை கட்டி காப்பாத்தும், இது என்னைய வாழ வைக்கணும். உங்க கூட இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துல ஒரு ஈர்ப்புடையவர்களா இருக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்க கூட இருக்கு, தேவன் இருக்காரு, தேவ தூதர்கள் இருக்காங்க, ஆவியானவர் இருக்கிறாரு, இப்படி ஆவிக்குரிய மண்டலங்கள், இப்படி தேவனுடைய காரியங்கள் இருக்கிறது அல்லவா. இந்த காரியத்தின் மேல நம்பிக்கை வச்சு அதுல ஈர்ப்புடையவர்களா இருங்க. அப்ப இன்னும் காரியங்களை நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போயிருவீங்க.
யாக்கோபு மாதிரி இவ்வளோ சர்க்கஸ் பண்ணலாம் நாங்க தேவையில்லைங்க. கர்த்தர் அழகாக எங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் எங்களை அழகாக நடத்தி கொண்டு போவார். ஆகவே யாக்கோபின் தெய்வம் எங்களுடைய தெய்வம். அதனால தான் சொல்றோம், ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? அவர்களுக்கு ஆண்டவர் எதை செய்தாரோ, எப்படி செய்தாரோ அதே தான் ஆண்டவர் எங்களுக்கும் செய்ய போகிறார். அப்ப யாக்கோபை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினாலும் அதே போலதான் ஆண்டவர் எங்களையும் காப்பாற்ற போறாரு. ஆகவே அதே தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த தெய்வம் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. யாக்கோபை சந்தித்த அதே சேனையை கர்த்தர் எங்களுக்கும் அனுப்பி வைப்பாரு. அதனால உங்ககிட்ட ஆடு இருக்கலாம், மாடு இருக்கலாம், கோழி இருக்கலாம், முட்டை இருக்கலாம், ஒட்டகம் இருக்கலாம், ஒட்டக சிவிங்கி இருக்கலாம், கழுத இருக்கலாம், எல்லா 1008 எல்லா ஆசீர்வாதங்க இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டுங்க. நல்லத பெரிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கும்பிட்டு போட்டுட்டு ஆண்டவரை பார்க்க ஆரம்பிங்க. ஒட்டகம், ஏன் கழுத, ஏன் முட்டை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் மேல பார்வை வைங்க. கர்த்தருடைய வார்த்தையில ஒரு ஈர்ப்புடையவராயிருங்க. நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை இலகுவா கொண்டு போவீங்க. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவளை குறிச்சு இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இவளை குறிச்சு இன்னும் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தைகளை மறுபடியும் நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. இன்னும் ஆண்டவர் பல சத்தியங்களை உங்களுக்கு விளக்கப்படுத்துவார்.